எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ரைட். இப்போ எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதான போதகர் பாஸ்டர் ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் உங்களோடு சில விடைகளை கலந்து கொள்வதற்காக கைதட்டுவோமா எல்லாரும் சத்தமாக. நல்ல நாளிலும் வந்திருக்கிறவங்க அனைவரே அன்பான இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? 50 ரூபாய்க்கு நீ 5 ரூபாய்க்கு கொடுத்த மாதிரியே சொல்றீங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கேயாவது வந்திருக்கோம். உங்கள் ஊரில் வந்து நாங்கள் கேட்கணும் நல்லா இருக்கீங்களான்னு. என் சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரணும். நாங்கள் நல்லா பாருங்க 32 குழந்தை எழுதி சிரிக்கிறேன். 32 36 என்ன முடிச்சதை என்னைக்கு ஏன் நான் அப்படி சிரிக்கிறேன் தெரியுமா? இயேசு நல்லவன். இயேசு இயேசு நான் நல்லவர்னு சொன்னா நீங்க இயேசுன்னு சொல்லணும். நான் இயேசுன்னு சொன்னா நீங்க நல்லவர்னு சொல்லணும். நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். நான் நல்லவர்னு சொன்னா நீங்க இயேசுன்னு சொல்லணும். நான் இயேசுன்னு சொன்னா நீங்க யார் ஜெயிப்பா பார்ப்போம். இயேசு நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு. எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொல்லுவோம். எப்படின்னா நான் இயேசுன்னு சொல்லுவேன், நீ எல்லாரும் சொல்லணும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இயேசு கர்த்தாவே, இயேசு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? யாரும் அறியாத என்ன ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்போ கடவுள் உங்க வாழ்க்கைக்கு பேசுற நேரம். உங்களை குறிச்ச ஒரு செய்தி தனிப்பட்ட ரீதியில உங்களுக்காக இயேசு ஒரு செய்தி வச்சிருக்கிறார். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பற்றி நல்லா அறிஞ்ச ஒரே ஒரு அது இயேசு மாத்திரம். இந்த உலகத்தில் உங்களை யாரும் பார்க்கல, ஆனா இயேசு உங்களை பார்த்திருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கிறாரு. இயேசுடைய பிறப்புல இந்த கார்போன் பட்டத்துல இந்த தொங்கல்ல இருக்கிற உங்க வாழ்க்கையை இயேசு பார்க்கிறாரு. ஒரு கோபி கலர் கவுன் போட்டு சிகப்பு கலர்ல பூ அரைச்ச ஒரு சட்டை ஒரு கவுன் போட்ட ஒரு அம்மா அந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க ரைட் சைடுல இந்த பக்கமா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையோ எதிர்பார்ப்பு நீங்க வச்சிருந்திருக்கீங்க, எத்தனையோ நம்பிக்கைகளை வச்சிருந்திருக்கீங்க. எல்லாம் உடைக்கப்பட்டு என் வாழ்க்கை யாருக்கு தான் தெரியும்? என் கண்ணுக்கு நேரம் என் வாழ்க்கை யாருக்கு தெரியும்? என்னை பத்தி யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க.
நான் முதல்ல சொன்னதுதான், இயேசு நல்லவர். அவருக்கு உங்களை பத்தி தெரியும். அந்த இயேசு உங்களை பத்தி தெரியும். இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து போக வைக்கல, நீங்க உங்க வீட்டுக்கு சும்மா போக மாட்டீங்க, இயேசு டாண்டா எடுத்துட்டு தான் போக போறீங்க. இப்ப சொல்லுங்க, இயேசு நல்லவர். இப்ப சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நம்ம இயேசு நல்லவர்னு? ஒரே ஒரு ஜோரா கை தட்டி நாம் அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்களோட சீக்கிரமா சில காரியத்தை பேசலாம்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக மஸ்கலியா பிரதேசத்தின் எஸ்எம்ஏ சோங்கோல் திருச்சபையினுடைய பிரதான போதகர், அதே போல சபையினுடைய அங்கத்துவர்கள், சபையினுடைய பரிபாலன குழுவினருக்கும் இந்த நத்தார் நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டு குழுவினருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். நான் காரணத்தை சொல்றேன். இது வட்டாவே ஏன் தெரியுமா? தங்களுடைய சொந்த பணத்தை செலவழிச்சு, தங்க நேரத்துல, தங்க தொழில், தங்க கஷ்டம், தங்க வேலை, உள்ள குட்டி எல்லாரும் ஒரு பக்கமா வச்சுட்டு நாலு நாளா அலைஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு ஊரா கிராமமா தோட்டமா வந்து கடைசியா இங்க உங்களை கூட்டிட்டு எங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த நல்ல இயேசு சுவாமி விட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் காட்டிட்டு போகணும்னு சொல்லி. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 2 வசனங்கள் சொல்கிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இரத்த போக்குள்ள ஒரு வியாதியுள்ள ஒரு பெண்ணை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணுடைய வியாதிகள் 12 வருஷங்கள். இவருடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று தன்னுடைய வியாதிக்கு பரிபூர்ண சுகத்தை, அதிகாரத்தை தேடி அழைச்சி இந்த பெண் அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல இருந்த ஒரு கோடீஸ்வர பெண் தனக்கு உண்டான முழு பணத்தையுமே விற்று அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொடுத்து பணங்களை செலவிட்டு தன் சரீரத்துக்கு சுகத்தை தேடினான். ஆனால் ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் சுகத்தை காணாது இருந்தது. 12 வருஷங்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, கார்மோர் தோட்டத்துக்கு வரும்பொழுது நாம பார்த்தோம் எவ்வளவு தூரம், எவ்வளவு கடினம், எவ்வளவு கஷ்டம். சில நேரம் நீங்க இந்த இடத்துல எத்தனையோ வருஷ கணக்கா தீராத வியாதியோடு, தீராத கஷ்டங்களோட, துன்பங்களோட, துயரங்களோட, அவமானத்தோட, நிந்தனையோட வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடையணும், வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடையணும், நாங்களும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், 4 பேர் பார்க்க சந்தோஷமா சமாதானமா இருக்கணும்ன்ற ஒரே ஆசையோடு கூட எத்தனையோ நாட்கள் நீங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாளுமே சில நேரம் எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்டுச்சு.
எதிர்பார்த்த அநேக காரியங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டுச்சு. பல வருஷங்கள் இந்த வியாதி, பல வருஷங்கள் வேதனை, பல வருஷங்கள் அவமானம், பல வருஷங்கள் நிந்தனை. இதில் யாராலும் பங்கு பெற்றுவோ உதவி செய்ய முடியவில்லை. மிகுதியாய் இருந்தது தன்னுடைய சொத்துக்கள், ஆஸ்திகள் எல்லாம் விற்று சுகம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை. திரளான கூட்ட ஜனம், பெரிய கூட்ட ஜனம் இருக்கும் பொழுது அந்த பெண் இயேசு கடந்து போற அந்த பாதையில வந்து இயேசுவை தொட்டாள். அவருடைய பெரும்பாலுள்ள வியாதி, அந்த இரத்த போக்கு வியாதி அவளுக்கு நின்றது. ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுங்கள்? இந்த காட்மோர் பகுதியில, மஸ்கலியா பிரதேசத்துல, இப்போ இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில இயேசப்பா உங்களை அறிஞ்சிருக்கிறார். தனிப்பட்ட ரீதியில இயேசு உங்களை அறிஞ்சிருக்கிறார். நான் தான் முதல்ல சொன்னேன், நீங்க இங்க இருந்து தனியா போக மாட்டீங்க. இங்க இருந்து போகும் பொழுது நீங்க இயேசுவோட தான் போவீங்க. உங்களுடைய மதம், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய பரம்பரையை நாங்கள் ரொம்ப கனம் பண்றோம், ரொம்ப மதிக்கிறோம். அவைகளை நாங்கள் அதிகமாக கனம் பண்றோம் உங்களை போலவே. ஆனால் இயேசுடைய அன்பையும் கொஞ்சம் வாழ்க்கையில குறிச்சு கொள்ளுங்க. இயேசுடைய அன்பை கொஞ்சம் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு தெரியாது காட்மோர், ஆனா இந்த இடத்துல வந்து நான் பின்னுக்கு நிற்கும் பொழுது கடவுள் எனக்கு காண்பிச்சார். கோபி கலர் சட்டை, சிகப்பு ரோஸ் பூ, சிகப்பு பூ வரைச்ச அந்த சட்டையை போட்டுருக்க அந்த அம்மாவை எனக்கு காண்பிச்சார். அவன் வாழ்க்கையில பல வருஷங்கள் போராட்டம், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்டு, எத்தனையோ நம்பிக்கைகள் சீர்குலைந்த நிலைமையில அந்த தாய்க்கு வருது. போறவங்க இயேசுவோட போகணும். இயேசுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்குமா? 2000 வருஷத்துக்கு முன்னதாக இயேசு இந்த பூமியில பிறந்தது. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில தன்னை தொட்ட பொழுது இயேசு அவளுக்கு கொடுத்த சுகத்தை எத்தனை ஆயிரம், லட்சக்கணக்கு, நூறு கணக்கு, எவ்வளவு ஜனம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த காட்மோர் பாடசாலையில் அமர்ந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்க தான் இயேசு எங்களை அழைச்சிட்டு வந்தார். நீங்கள் சொன்னார் இயேசு நல்லவர், நான் சொல்றேன் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு இயேசு 50 ரூபாய்க்கு நினைச்சு விட்ட மாதிரி இல்லை. இயேசு இந்த இடத்துல இன்னொரு அம்மா இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு மகன் பிறகு அந்த மகனுடைய வாழ்க்கையில அந்த மகனை வளர்க்க ஆரம்பிச்ச காலத்துல அந்த மகன், அந்த அம்மாவுக்கு வந்து 7 சகோதரங்க, அம்மாவுக்கு 5 சகோதரங்க. என்னதான் இருக்காங்க அம்மா? உங்க மத்தியில தான் இருக்காங்க. அந்த தாயினுடைய யாரெல்லாம் கெஸ் பண்ண போகாதீங்க, நான் காட்டுறேன் கடைசியில். அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவுடைய குடும்பத்தில் முதல் வாரிசு ஒரு பையன் பிறந்தான். பிறந்த போன பையன் அழகா நல்லா மாட்ட சட்டமாக வெள்ளையா விட்டா நம்ம கிருஷ்ணன் மாதிரி நின்றுருப்பான். அந்த பையன் பிறந்து உங்களை மாதிரியே தேயிலை தோட்டத்தில், உங்களை மாதிரியே லைத்தில், உங்களை மாதிரியே ஒரு இடத்துல விளையாண்டு, நொண்டிசை விளையாண்டு, சில்போல விளையாண்டு, கிட்டிப்பூல் விளையாண்டு அப்படியே ஆரம்பித்த வாழ்க்கை கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். 7 வயசு வரும் பொழுது அவனுடைய 7வது வயதுல 2 காலில் சின்ன கொப்பளம் 2 வந்துச்சு. யாருக்குதான் ஏன் கொப்பளம் உலகத்துல? அப்படி கேட்குறீங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான இருக்காது. 2 சின்ன கொப்பளம் வந்துச்சு. கொப்பளம் வந்தது, அந்த கொப்பளம் 2 சொல்லிச்சாரு. சொல்லிச்சதும் சில மாதங்கள்லயே அந்த கொப்பளங்கள் அவருடைய கால்களிலே பரவிச்சு. ஃபுல் கால் பரவி முழங்காலுக்கு கீழே அப்படியே வெறும் கொப்பளமா போட்டுருச்சு. கொப்பளம் தானே, அது அரைக்கும் அரைக்கும் பயங்கரமா சொரிய வேண்டியதான். 7 டிக்கெட் சொரிக்கிற மாதிரி சொல்ற மாதிரி சொரிய சொரிய சுகம், சொரிய சொரிய சுகம், சொல்லி 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 கை நெக சந்தலையெல்லாம் அந்த கொப்பளத்தினுடைய விளிம்புகளை சொரிஞ்சு அதெல்லாம் அப்படியே இதில் சொருகி நிற்கும். ரத்தம் காலில் வடியும். இப்படியே கடந்த சில மாதங்கள் வரும் பொழுது
கீழே 2 காலம் அப்படியே அள்ளிக்கு கொட்டிச்சு. 2 காலம் அள்ளிக்கு கொட்டி சரித்திர சம்பவம். இப்போ அந்த கால் அழுகின பையன் இல்ல, கால் இன்னும் அள்ளிக்கு கொட்டி இப்படி கால் வச்சா வேகமா தட்டுனா சத கலண்டு விழுகும். அந்த கால் 2ல இருந்து ஒரு விதமான தண்ணி அப்படியே வடிய தொடங்குச்சு. நல்ல கவனமா கேளுங்க. அது வடிய 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 அவனிடத்துல ஒரு கெட்ட கேவலமான நாற்றம் எடுக்க தொடங்குச்சு. இந்த நாற்றம் எடுக்க தொடங்கினதும் 7 வயசு பையன், இப்பேற்பட்ட சின்ன பிள்ளைங்க பசங்க உங்களை மாதிரி பெரிய பெரிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா அக்கா எல்லாம் அவனை ஒதுக்க தொடங்கினாங்க. அவனை கேவலமா ஒரு மாதிரி பார்க்க தொடங்கினாங்க. அவனை எல்லாம் ஒதுக்கி ஒரு ஓரமா வச்சுட்டாங்க. நாற்று அடிக்குது, நாற்று அடிக்குது, நாற்று அடிக்குது. ரொம்ப தடிப்போமா வெள்ளையா இருந்த பையன் உடம்புல எல்லா நல்ல சத்தும் போக தொடங்கி 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 அப்படியே சுருங்க ஆரம்பிச்சான். சுருங்கி 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 அவனுடைய வாழ்க்கை அப்படியே இருண்ட ஒரு இடத்துக்கு வந்து அப்படியே 2 பக்கம் ஜன்னலில் கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்க. அந்த பையன் தெரியவே மாட்டான். பெரிய இருட்டு தெரியுதா? அந்த பையன் வாழ்க்கை 7 வயசுல இருட்டாயிருச்சு. கம்ப்ளீட் இருட்டு. வாழ்க்கை இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டான். அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இலங்கையில 83 கலவர காலம். அவங்க வீட்டுல அந்த பையனுக்கு கட்டில் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு சொகுசான கட்டில அந்த பையனோட கட்டி ஒரு சாக்கு. அந்த பையனோட பெட்ஷீட் என்ன தெரியுமா? இன்னொரு சாக்கு. ஒரு சாக்கு கீழே போட்டு இன்னொரு சாக்குக்குள்ள நுழைஞ்சு அந்த பையன் படுத்துக்கணும். அதுதான் அவனோட கட்டி, அதுதான் அவனோட பெட்ஷீட். ஆசைக்கு கூட கோழி, முட்டை, இறைச்சி, மீன் சாப்பிடுறது வெளியில் ஒரு பக்கம் ஏழ்மை, சரியான வறுமை. இன்னொரு பக்கம் அவனுடைய வியாதியினால எந்த மாமிசமும் சாப்பிட்டா உடம்பு முழுக்க எலர்ஜிக் மாதிரி அரைக்க தொடங்கிறான். காலங்கள் கடந்து போச்சு. ஒரு நேரம் சோத்துக்கு வழி இல்லாமல் அழுகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த நாட்கள் அவன் அப்பா வந்து ஜேபிபி கலவர காலத்துல பயங்கரமான காடுகளுக்குள்ள போய் மரங்களை தெரியாம வெட்டி சாட்சி முழங்கால இருந்து பலக அறுத்து அதை சின்ன சின்ன பணத்துக்கு தெரியாம வித்து தான் இந்த பையனுக்கு அந்த மனைவிக்கு சாப்பாடு. அந்த அம்மாவுக்கு 4 புள்ள. என்ன இருக்கீங்க? அந்த நபர்கள் தான் இருக்கீங்க. உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. முதல் பையன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு பையன் பிறந்து 3 மாசத்துல செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளையும் பிழைக்காதுன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கண்ணாடி பெட்டியில போட்டு வச்சுட்டாங்க. இது சுவர்ல இது புட்டகஸ், இது ஒன்றும் சேர்த்து இல்லை, இது அவ்வளவுதான். இந்த பிள்ளை பிழைக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு பையன், அந்த பையன் வயிற்றுல இறந்துதான் பறந்தான். இறந்துதான் பறந்துச்சு. வயிற்றுக்குள்ளே அம்மா வயிற்றுக்குள்ளே அந்த புள்ள செத்து போச்சு. அவங்க குடும்பமே சாபத்துல, அவங்க குடும்பமே வருஷ கணக்கா போராடி ஜெயிக்க முடியல. இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கையில இந்த சாப்பு, இந்த பெட்ஷீட், இந்த கட்டிலோட வாழ்க்கை போட்டு இருக்கப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கிடந்த நாட்கள்ல இந்த 2 கால் 2 கை சப்பைக்கும் கால் அடிக்காத இன்ஜெக்ஷன், குத்திக்காத மருந்து இல்லை. காலம் கடந்து 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 வைத்தியர்கள் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமே அவனை சுகமாக்க இயலாது, இவனை சுகமாக்கவே இயலாது. இவனை மார்க்கு மேல கொண்டு போயிட்டு முழங்காலோட 2 காலையும் வெட்டிடுறேன். வெட்டினா மட்டும் நான் இது பிழைப்பான், இல்லை நான் மூளைக்கு புரட்சி செஞ்சுக்குவோம். 2 வித்தியாசம். டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டாச்சு. 24 மணிக்கு அவனோட இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? ஏன்னு சொன்னா அந்த நாத்தத்துக்கு வடியில அந்த தண்ணிக்கு மட்டும்தான் இருக்கும். 2 காலையும் இப்படி உரசுனா கொல 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 கொலன்னு வள வளன்னு இருக்கும். சரியா சொன்னா குமரிக்கா ஜெல்ல கையில பூசுற மாதிரி இருக்கும். வள 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 வளன்னு 2 கால்
என்ன செய்யறது? ஒரு முழு கலிசம் போடாது, ஒட்டு நான் பிரிக்கும் பொழுது சதக்காரண்டு விழுந்துடும். அந்த பையன் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, சுகமாக்குறதுக்கு எத்தனையோ மருத்துவங்கள், எத்தனையோ நம்பிக்கைகள், எத்தனையோ காரியங்கள் பின்னு போய் சரி வராம. பழைய காலத்து நம்பிக்கை, ஆறாவது பொண்ணை நாய் விட்டு நக்க வச்சா ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே உட்கார வச்சு 2 நாயை கொடுத்து நக்க விட்டாங்க. ஃபுல் காலம் 2 நாய் நக்குது. அது என்ன சுவாரஸ்யம்னா, ஏதாவது ஒரு காரியம் உராசப்பட்டா மூளை சோர்ந்து டக்குன்னு தூங்கிடுவான் பையன். நாய் நக்குது தூங்கிட்டான், சுகம் கிடைக்கல. நம்ம ஊர்களில் மாடு வளர்ப்பாங்கல்ல, மாட்டு கோமியம் சேர்க்கிற புளி இருக்கு பாருங்க, இது விசை விஜயா இருக்குன்னு சொல்லி கோமியம் சேர்க்கிற புளியில பண்ணி போட்டாங்க, சுகமாகல. அவங்க வீட்டு பக்கத்தில் பெரிய கோவில், விநாயகர் கோவில். யாழ்ப்பாணத்தில் இந்தியாவில் வந்து சிப்பாச்சாரிகள் வந்து அந்த சிலைகளை செஞ்சு கோயிலை கட்டினாங்க. சுவாமி மூர்த்தி தொண்டமான் ஐயா அவரே வந்து ஓப்பன் பண்ணார் அந்த கோவிலை. அதை செய்யறதுக்கு அந்த சிப்பாச்சாரிகள் கை மருந்துக்கு வேப்பண்ண, சூடம், பாவக்காய் இலையெல்லாம் கொண்டு மருந்துகள் அரைச்சி போட்டாங்க. ஒரு ஆயுர்வேத மருந்து எடுக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு டிஷ் முழுக்க மஞ்சள் தூளை கொட்டி உப்பை ஊற்றி அப்படியே ஒரு பெயிண்ட் மாதிரி, ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி ஒரு பிரஷ் எடுத்து அதை காது முழுக்க அடிச்சாங்க. ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருந்தாங்க. அப்படியே காலங்கள் கடந்து 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 போனுச்சு. எத்தனையோ மருந்துகள் கொடுத்தாங்க. ஒரு மருந்து கொடுத்தாங்க, கண்ணுக்கு வாய்க்கு மட்டும் படாம உடம்பு முழுக்க பூசுது. அந்த மருந்தை என்னைக்கு பூசினாங்களோ அன்னையில அவனுடைய நிறம் கறிக்கொட்டை விட மோசமா போயிடுச்சு. கறிக்கொட்டை விட கருப்பா நிறம் அப்படியே மாறி எல்லாம் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை, வாழ்றதுக்கான எந்த சூழ்நிலை இல்லை, குடும்பத்துல வருமானம் இல்லை, குடும்பத்துல வாழ்றதுக்கான சூழல் இல்லை. அவனுக்கு ஒரு ஆசை, நான் உயிர் வாழணும். அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஆசை, 7 வயசுல நான் செத்துருவேன், நான் இந்த 7 வயசுல சாகவே கூடாதுன்னு உயிர் வாழணும். நான் உயிர் வாழ்றது ஒரு ஆசிரியனா இருக்கணும் இலங்கையில, இல்லாட்டி ஒரு தேயிலை தோட்டத்தில் எஸ் சூப்பரிண்ட் அளவுக்கு நான் வரணும். டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமே அந்த பையனை பார்க்கறதுக்காக நம்ம கொழுந்து பறிச்சு நிறுத்திட்டு 21 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. அது உள்ள பஸ் எல்லாம் பெருசா கிடையாது. திருப்பி வீட்டுக்கு வர முடியாதனால நம்ம பல நாட்கள் டவுன் பேமெண்ட்ல படுத்துறதுக்கு பிச்சைக்காரி போகலாம். ஏன் தன் மகனை உயிரோட எழுப்பணும், தன் மகனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். தன் அப்பா தொழில விட்டார், ஒரு நேரம் சாப்பாடு கூட வாழ்க்கையில் இல்லாம போடுச்சு. அந்த குடும்பத்துல பிறந்த 4 பிள்ளைகளுக்கும் மரணம் தான் நிச்சயம் வந்துச்சு. 2 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, 2 ஆண் பிள்ளைங்க. கடைசியா பிறந்த பொம்பளை பிள்ளையும் பிழைக்காதுன்னு சொல்லி கண்ணாடி பெட்டியில போட்டு வச்சுட்டாங்க. மூத்த பையனோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. நாய் கட்டி டொய்லெட் மூத்திர குழியில போட்டு ரைட் அவனுக்கு மஞ்சளை பூசி எத்தனையோ விதமான மருந்துகள், எத்தனையோ பேர் காரி எச்சு துப்பி இருக்கிறாங்க, கேவலமா அவனை பார்த்துருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டு மஸ்கலேசம் ரிசோர்ட் திருச்சபைக்கு ஒரு சின்ன விஷயம் கடவுள் இடத்துல வந்துச்சு. காட்மோ தோட்டத்துக்கு வரணும், அந்த இயேசுட்ட அன்பை உங்களுக்கு கொடுக்கணும். 91ஆம் ஆண்டுல இப்படியெல்லாம் இல்லை, யாரோ 2 பேர் அந்த பையன் வீட்டுக்கு தேடி போகணும்னு ஒரு ஏவுதலை கொடுத்து அந்த பையன் வீட்டை தேடி போனாங்க. உங்களுக்கு மேடை போட்டு மைக்கு போட்டு இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பலாக்கட்டை மட்டும் அது சொன்னாங்க, இயேசுவுக்கு முடியும் சொல்லுமா, அம்மா உங்களை தான் முதல்ல வெளிப்படுத்தி சொன்னாங்க. இந்த கருப்பு சீட்டு போட்டு அம்மா பின்னுக்கு இருக்கீங்க பாருங்க, யார் தரமாரா உட்கார நீங்க தான் ஆளு, இப்படி வச்சிருக்கீங்களே வேற ஆளு, நீங்க தான் ஆளு. முதல்ல சொன்னது உங்களுக்கு தான், அந்த இயேசுவுக்கு முடியும் உங்க வாழ்க்கையை ஏற்படுத்துறது.
இந்த பையன் வீட்டுக்கு அந்த பாஸ்டர்மார் வந்து இயேசுனுடைய அன்பை சொல்லி இயேசுவை பத்தி சொல்லி அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்ச 5 நாள் அவன் காலில் வடிஞ்ச தண்ணி நின்றுச்சு. துர்நாற்றம் வீசின அந்த தண்ணி நின்ற பிறகு 2 கிலோ தக்காளி பழத்தை கொண்டு வந்து 4 வெட்டி விதையோட மென்ஷன் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த பையனோட ஒரு காலில் சாதாரண 2500 ஓட்டம் இருந்துச்சு. ஒரு கால் அந்த ஓட்ட வழியாக தான் தண்ணி வர தொடங்குச்சு. இயேசுவின் நாமத்தை சொல்லி பேர்பட்ட ஒரு பொழுது மடுவத்தில் தான் அந்த பையனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தாய் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த ஜெபம் அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்க முன்னுக்கு என்னை கொண்டு நிற்பாங்க. நான் தான் அந்த நபர். அம்மா கருப்பு சட்டை போட்டோம், வாங்க கொஞ்சம் முன்னுக்கு. அம்மா வாங்க, தங்கச்சி வாங்க. எனக்காக பேமெண்ட்ல கொடுத்துட்டு இருந்த தாய் நீங்கதான். இதோட பிழைக்காதுன்னு சொல்லி கண்ணாடி பெட்டியில போட்டு வச்சிருந்து சாம பாத்திரத்துக்கு பக்கத்துல போனாலும் தான் என் தங்கச்சி. 2 பேரை இழந்தோம், நாங்க 10 பேர்த்தோட பலமா நிக்கிறோம். ஏன் இந்த சாட்சியை கொண்டாந்து காட்டுறேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா இப்பேற்பட்ட அப்பா அம்மாவுடைய தியாகத்தோடு இயேசுனுடைய அன்புனாலதான். எனக்கு வாழ்க்கையை கொடுத்த அந்த இயேசு தான் இப்போ நீங்க கூட்டிட்டு போறீங்க உங்க வீட்டுக்கு. இந்த அம்மா உங்க அப்பா வரல இன்னைக்கு. இந்த அம்மா இந்த அப்பா எனக்கு பண்ண அர்ப்பணிப்பு தான். இந்த அம்மா எனக்காக எத்தனை நாள் டவுன் பேமெண்ட்ல படுத்து தூங்கி இருக்கு. செத்து போயிடும்னு சொல்லி கண்ணாடி பெட்டியில போட்டு வச்சிருந்த என் சொந்தம், என் சொத்து, என் தங்கச்சி. எனக்கு இந்த புள்ள பிறக்கிறப்போ 17 வயசு. எப்படி இருக்கு எங்க குடும்ப வாழ்க்கை? இன்னைக்கு எனக்கு எந்த குறையும் இல்லைங்க. ஒரு முட்டைக்கு ஒரு நெத்திரி, ஒரு கருவாடு சாப்பிடுறது வக்கு இல்லாம, சௌசோக்காவன்னு ராவு கிழங்கு அவிச்சு திங்கிறதுக்கு வழி இல்லாம பிச்சைக்காரனா இன்னைக்கு இயேசு ராஜா மாறி வச்சிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவரா? இயேசு எப்படிப்பட்டவரு? பத்தாது. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு இயேசு நல்லவர். இயேசு கடைசியாக வடிவமா எல்லாரும் சேர்ந்து என்ன போல ஒரு ஏழைக்கு, என்ன போல உதவியற்ற, நான் சாவ பார்த்துட்டேங்க. நான்
சாவை பார்த்துட்டு எனக்கு சாவு என்னன்னு தெரியும். உங்களுக்குலாம் தெரியுமில்ல, எனக்கு தெரியும் சாவுனா என்னன்னு தெரியும். நான் சாவை பக்கத்துல இருந்து பார்த்துவேன். ஆனா நடு ராத்திரியில எழுப்பி எத்தனையோ எத்தனையோ நம்பிக்கை எத்தனையோ காரியங்களை செஞ்சோம் சொன்னேன்ல. எங்க அம்மாவுக்கு தெரியும். நடு ராத்திரியில எழுப்பி அழுதுட்டு எனக்கு வாழணும்னு ஆசை. சிலுவையே என்னை சுகமாக்க நிஜம் தெரியாது. சிலுவையே என்னை சுகமாக்கணும்னு கெஞ்சி அழுவேன். எங்கெங்கயோ போனோம், எத்தனையோ நம்பிக்கைகள், எங்கேயும் கிடைக்காத சுகம் இயேசு கொடுத்து உயிரோட மூணு நம்பி படிக்கிறார். அந்த ஓட்டைகள் இருந்த அடையாளம் என் கால்களுக்கு கிட்ட வந்தா பார்க்கலாம். இயேசு என்னை உயிரோட வச்சிருக்கிறான்னு சொன்னா உங்களை போல ஏழைகளுக்கு அந்த இயேசுவை பத்தி சொல்றதுக்காக தான். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நேரத்தில் சும்மா அப்படிதாதீங்க. உங்களுடைய மதத்தை, உங்களுடைய நம்பிக்கைய, உங்களுடைய தெய்வத்தை நம்ம ரொம்ப கனம் பண்றோம். ஆனா இயேசுவே கொஞ்சம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில. ஏன்னா இயேசு நல்லவர். அவர் மட்டும்தான் அவங்களுக்காக சிலுவையில மறித்து உயிர் கொடுத்தாரு. பரலோகத்தின் மேன்மையை விட்டு இறங்கி மண்ணில் அவர் மனுஷனா உயிர்த்தி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது மஸ்கலிய திருச்சபையுடைய பிரதான போதகர் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய சுகத்துக்காக, எல்லாருடைய குடும்பத்தில் இயேசுனுடைய வருகைக்காக, எல்லாருடைய வாழ்க்கைக்காக அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறப்போ எல்லாரும் உங்களுடைய வலது கையை உங்களுடைய நெஞ்சி பகுதியில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஆசீர்வாத ஜெபம். இது தேவ மனுஷர்களால் கொடுக்கப்படுற ஆசீர்வாத ஜெபம். இந்த பாஷை ரொம்ப பெரிய தரிசனத்தோட வந்து இந்த 4 நாள் கஷ்டம் பாராம, இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பலவீன கஷ்டத்தோட எத்தையும் யோசிக்காம உங்களுக்காக அலைஞ்சி திரிஞ்சு போராடி தன்னுடைய குழு பிள்ளைகள் எல்லாம் ஆயுதப்படுத்திக்கிட்டு, யாருக்கு பிள்ளைங்க போய் ரோட்டா வந்து ஆடிக்கிட்டு இருக்க விரும்புவோம். ஆனா எங்க பிள்ளைங்க வந்து ஆடிச்சுங்க. ஏன்? உங்களை சந்தோஷப்படுத்துங்க, உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக எங்க பிள்ளைங்க அந்த வெக்கத்தை விட்டுட்டு நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க. நீங்க நல்லா இருக்கணும். இவங்க ரொம்ப அர்ப்பணிச்சாங்க மஸ்கலிய சபையில. இவங்க பட்ட பிரயாசம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் எங்க ரத்த உறவு, இயேசுனுடைய ரத்தத்துல சம்பாதிக்கப்பட்ட சொத்து. நீங்க உங்களுக்காக தான் இயேசு சிலுவையில மரிச்சார். அந்த அன்பை தான் இந்த பாத்திரம் இங்க தூக்கிட்டு வந்திருக்குது. இப்பேற்பட்ட தெய்வ மனுஷர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்கன்னு சொன்னா உங்க வீடு தொடங்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த செல்வங்களுடைய எதிர்காலம் பயங்கரமா மாறும். எல்லாரும் கண்ணை மூடி உங்க வலது கை உங்க நெஞ்சு பகுதியில வச்சுக்கோங்க. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, கடவுளிடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன நீங்க வேண்டுறீங்களோ உங்க வாழ்க்கைக்கு அப்படியே நடக்க போகுது. இப்படி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல உடைய கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய